अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर्रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्नमल मुअमिनून अल्लज़ीना इज़ा ज़ुकिरल्लाहु वजलत क़ुलूबुहुम व इज़ा तुलियत अलैहिम आयातुहु ज़ादतहुम ईमाना। आमन्ना बिल्लाह सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम। சூரத்துல் அன்ஃபால் 8ஆம் அத்தியாயம். பத்ர் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் விரிவாக பேசுகிறான். பத்ர் போர்க்களத்தில் கைப்பற்றப்பட்ட சேகரிக்கப்பட்ட கனிமத்து பொருள்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். பேசுகிற கையோடு மூமின்கள் என்றால் யார் என்று மூமின்களுக்கான இலக்கணங்களை எடுத்துரைக்கிறான். இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்ரத்து குலூபுகும், அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் அவருடைய இதயங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துகு, இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துகும் ஈமானா, அந்த வசனங்கள் அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும். வாலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அவர்கள் ரப்பையை நம்பி வாழ்வார்கள். அல்லதீன யுகீமூன ஸலா, தொழுகை சரியாக நிறைவேற்றுவார்கள். ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் ஜகாத் வழங்குவார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். உலாய்க்கு ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மை மூமின்கள், சத்திய மூமின்கள். லஹும் தரஜாத்துன் இந்த ரப்பியும், அவர்களுக்கு அவருடைய ரப்பிடத்தில் மிகப்பெரிய பதவிகள் இருக்கின்றன. மக்ஃபிரத்துன், பாவ மன்னிப்பும் இருக்கிறது. ஒரு ரிஸுக்குன் கரீமுன், கண்ணியமான உணவுகளும் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக மூமின்களுக்கான இலக்கணங்களை நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். மிக அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தில் 5 அம்சங்களை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அந்த 5 அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்குமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய திருநாமம் போற்றப்பட்டாலே நம்முடைய இதயங்கள் நடுங்க வேண்டும். அல்லாஹுடைய பெயரை சொல்லும்போதே அச்சத்தோடு நாம் சொல்ல வேண்டும். யாரையோ எவரையோ பேசுவது போன்று நாம் அல்லாஹுடைய பெயரை நாம் பயன்படுத்தக்கூடாது. இறை எச்சமுள்ளவருடைய இதயங்கள் அப்படித்தான் இருக்கும். அவர்கள் கண்ணீர் உகுப்பார்கள். அல்லாஹுடைய திருநாமம் ஒழியப்பட்டாலே அந்த அச்சத்தின் காரணமாக, நடுக்கத்தின் காரணமாக அவருடைய கண்கள் கண்ணீர் சிந்தும் என்றெல்லாம் வேறு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுகிறது, ஆனால் அல்லாஹுடைய அச்சம் இல்லை. உண்மையான மூமின்கள் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டாலே இதயங்கள் நடுங்க வேண்டும், அச்சம் வேண்டும் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். 2ஆம் விஷயம்தான், இறைவசனங்கள் ஓதப்படுகிற போதெல்லாம் அந்த இறைவசனங்களில் உள்ள கருத்துக்களை பார்த்து, விளக்கங்களை பார்த்து, தத்துவங்களை பார்த்து ஈமான் அதிகரிக்க வேண்டும். அதுவும் மூமின்களுடைய அடையாளம். ஏதோ சொல்லுகிறார்கள், என்னமோ விளக்குகிறார்கள் என்று நாம் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் விட்டு செல்லக்கூடாது. அதன் மூலமாக நம்முடைய நம்பிக்கை, ஈமான் என்கிற நம்பிக்கை அதிகரிக்குமானால் அது மூமினுடைய ஒரு இலக்கணமாக இருக்கிறது. நம்பர் 3 தான் வாலா ரப்பியும் யத்தவக்கலூன், ரப்பை அதிகமாக நம்ப வேண்டும், இரட்சகனை அதிகமாக நம்ப வேண்டும், தவக்குல் அதிகமாக இருக்க வேண்டும். மம யத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹுவை முழுமையாக நம்புகிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹுவை நம்புகிறாரோ அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். நாமும் கூறுகிறோம், நான் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறோம், பேராதரவு கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறோமே தவிர சில சமயம் நம்முடைய கவனங்கள் மாறிவிடுகிறது. பதறி போகிறோம், பயந்து போகிறோம். வீட்டிலே ஒரு பிரச்சனையாய் நோய் நொம்பலமா பயந்து போகிறோம். என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே நாம் துவா வேண்டுவதை நாம் விட்டுவிடுகிறோம். ரப்பின் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த அம்சமாக அல்லாஹ் சொல்லுகிறான், தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றி வர வேண்டும். அந்த தின யுகீமுன ஸலா, ஏதோ தொழுதோம் என்று இல்லாமல் யுகீமுன், முறையாக நல்ல முறையிலே நிறைவேற்றி வர வேண்டும். மட்டுமல்லாமல் அல்லாஹ் வழங்கிய அந்த செல்வத்திலிருந்து தான தர்மங்கள் செய்கிற போதுதான் அவர்கள் உண்மை மூமின்கள் மட்டுமல்ல, 3 வகையான பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. நம்பர் 1, ரப்பிடத்திலே மிகப்பெரிய பதவிகள் இருக்கிறது. தரஜாத் என்றால் பதவிகள்.
நம்பர் 2 மஃபிரா, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நம்பர் 3 ரிஸ்க கரீம், கண்ணியமான உணவு கிடைக்கிறது. நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிற போது அவர்களை உபசரிக்கும் முகமாக நாம் நல்ல உணவுகள் தயாரித்து கொடுப்போம். நல்ல உணவுகள் வளமைக்கு மாறான முறையில் தயாரித்து கொடுப்போம். அதன் மூலமாக நாம் நம்முடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறோம். அது போன்ற ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குவான். இந்த உலகத்திலேயும் நமக்கு ரிஸ்க கரீம் கிடைக்கும். எந்த அளவுக்கு இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு ரிஸ்க கரீம் கிடைக்கும். மறு உலகத்திலே இதை தாண்டி அல்லாஹ் சுவனபதியிலே ரிஸ்க கரீமை தருவான். ரிஸ்க கரீம் என்றால் கண்ணியமான உணவு, கண்ணியமான பட்சணம் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது. இந்த வசனத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். 5 அம்ச திட்டங்களை அல்லாஹ் நமக்கு அறிவிப்பு செய்கிறான். முதல் 3 விஷயங்கள் இருக்கிறதே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. 4ஆம் விஷயம் இருக்கிறதே உடலோடு சம்பந்தப்பட்டது. 5ஆம் விஷயம் இருக்கிறதே அது செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது. உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதிலேயும் செல்வத்தோடு சம்பந்தப்பட்டதிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய உடலை மூலதனமாக ஆக்கி நாம் சம்பாதிக்கின்றோம், உழைக்கிறோம், பாடுபடுகிறோம். ஆனால் நம்பிக்கையை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இறை நம்பிக்கையை நாம் சம்பாதித்தோம், நம்முடைய சம்பாத்தியத்தினால் நம்முடைய உழைப்பினால் தான் இவ்வளவு பணம் கிடைத்தது, காசு கிடைத்தது என்று ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய உழைப்புக்கு அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருக்கிறான். அதன் மூலமாக கிடைக்கிற அந்த வருமானங்கள் இருக்கிறதே அது இறைவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த வருமானம் என்று தான் நாம் நினைக்க வேண்டும். நாம் நம்முடைய உயிரை பயன்படுத்துகிறோம், உடலை பயன்படுத்துகிறோம். அப்போதெல்லாம் இந்த எண்ணங்கள் வர வேண்டும். அந்த 3 வசனங்கள். நம்பர் 1 உள்ளங்கள் நடுங்கும், இறை வசனங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால். நம்பர் 2 ஈமான் அதிகரிப்பது, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதா இல்லையா. நம்பர் 3 தவக்குல், இறை நம்பிக்கை. இந்த 3மே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவை. நம்பர் 4 தான் உடலோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தொழுகையை சொல்லுகிறான் என்றால் அந்த தொழுகை மூலமாக நமக்கு உடலோடு சம்பந்தப்பட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் இதில் அடக்கமாகிறது. அது என்ன, நாம் நோன்பு நோக்கிறோம், அது உள்ளத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, உடலோடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு நாம் செல்கிறோம், அதுவும் நம்முடைய உடலோடு சம்பந்தப்பட்டது. இந்த தொழுகை விஷயத்திலே உடலோடு சம்பந்தப்பட்ட அத்தனை வணக்க வழிபாடுகளும் உள்ளே சேர்கின்றன. எனவே அந்த வணக்க வழிபாடுகள் நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தான் நம்முடைய செல்வத்தோடு பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம் இருந்த போதும் கூட நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய செல்வத்திலே பரக்கத்து செய்வான். இந்த 5 விஷயங்கள், முதலில் 3 விஷயங்கள், அடுத்து 4ஆம் இந்த 5 விஷயங்கள் என்றைக்கும் கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும். உலாய்க்குஹுமுல் முஃமினூன ஹக்கான் என்று கூறுகிறான். இவர்கள்தான் உண்மை மூமின்கள். உண்மை மூமின்களுக்கு இலக்கணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சூரத்துல் அன்ஃபால் 8ஆம் அத்தியாயம் 2ஆம் 3ஆம் வசனங்களை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த சிறப்பு அம்சங்கள் தான் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துகிறான், பாவ மன்னிப்பு வழங்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிஸ்க கரீம் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். எந்த ஒரு காலகட்டத்திலேயும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நம்முடைய செல்வத்திலே பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்து கொண்டே இருப்பான். நமக்கே தெரியாது எதனால் இந்த பரக்கத்து. இந்த 5 குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லாஹ் இது போன்ற பாக்கியங்களை தருகிறான். வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சிப்போமாக. அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.